வண்டி வாகனங்கள்ல முக்கியமா இரவு வேளையில நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு மைண்ட் சரியில்லைன்னா தயவு செய்து நீங்க ஓட்டாதீங்க. பஸ்ல போங்க, கார்ல போங்க, ட்ரெயின்ல போங்க. ஆனா நீங்க செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா மனசு சரியில்லை அப்படின்னா பாதிக்கப்படுறது நீங்க மட்டும் கிடையாது, ஆப்போசிட்ல வரவங்களும் சேர்ந்து பாதிப்பாங்க. அதனால விட்டுருங்க. இல்ல உங்களுக்கு மனக்குழப்பங்களா இருக்கு அப்படின்னா நீங்க எங்கேயுமே வெளியில போகாம வெயிட் பண்ணுங்க. இல்ல நீங்க பிசினஸ் விஷயமா அல்லது ஒரு உத்தியோக விஷயமா நீங்க போய் தான் ஆகணும், ஒரு ப்ரெஷர்ல இருக்கீங்க, போய் தான் ஆகணும் அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க. நீங்களா செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல நீங்க டிராவல் பண்றதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா நம்ம வளர்ச்சிக்கு எந்நேரமும் பார்க்க முடியாது. இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை பண்ணுங்க. போட்டுட்டு நீங்க கார்ல போங்க, அல்லது ஒரு பஸ்ஸை புக் பண்ணுங்க, ட்ரெயினை புக் பண்ணி போங்க, ஃபிளைட்ல போங்க, இந்த மாதிரி போங்க. அப்போ ஓரளவு உங்களுக்கு இந்த கெட்ட விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படுங்க. முக்கியமா இந்த அரசாங்க துறையில வேலை பார்க்கறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கனால பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உயர் அதிகாரிகள் நெருக்குதல்கள் உண்டு பண்றாங்க, இல்ல பிரச்சனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அமைதியா மெடிக்கல் லீவ் போட்டு போறது ரொம்ப நல்லது. இல்ல அப்படின்னா அதை கையாளணும். நீங்க தைரியமா இருந்து ஃபேஸ் பண்ண கத்துக்கங்க. இல்லைன்னா பனிஷ்மெண்ட் ஆவீங்க. அவங்க சொல்றாங்களேன்னு ஒரு விஷயத்த செஞ்சா, உயர் அதிகாரி சொன்னாருன்னு செஞ்சா அவங்க கை கழுவிட்டு உங்களை காமிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க போய் வேலை இழந்துட்டோ அல்லது நீங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கணும். அதெல்லாம் தேவையில்லாதது. அதனால கூடுதலான கவனம் தேவை. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 12ஆம் இடம் விரயமா இருந்தாலும் 6ஆம் இடம்ங்கும்போது பொதுமக்களுடைய சப்போர்ட். பொதுவாகவே சனி உங்களுடைய ராசியை பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய சப்போர்ட் அளவில்லாம கிடைச்சிரும். திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்புகள், ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நல்ல மீடியா ஃப்ரேம் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கும்போது அரசியல்வாதிகளுக்கு அது ரொம்ப நல்லது. சர்வீஸ் அப்படிங்கக்கூடிய இடத்தை குறிக்கிறதுனால அது நீங்க போய் பொதுமக்கள் கிட்ட மக்களோட மக்களா நின்று போகக்கூடிய அமைப்புகள், பெரிய லெவல்ல உங்களுக்கு ரீச் கிடைக்கிறது, மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது, கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டுறது, அங்கீகாரம் கொடுக்கிறது, ஒரு பொறுப்பை வகிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல டெவலப் ஆகும். அரசியல்வாதிகளுக்கு, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம் தான். முக்கியமா இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்குலாம் இதுல வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நிறைய பேர் இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. காசு பணத்தை குவிக்கக்கூடிய டைம் தான். அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறுத்தி நிதானமா ஒரு விஷயத்தையும் எடுத்து முடிவுகளை எடுக்கும்போது பொறுமையை கையாண்டாலே இந்த மாசம் வெற்றிகரமான மாசமா தான் இருக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.